நம்மளில் பெரும்பாலானவங்க பெரிய அடிக்ஷனில் எல்லாம் மாட்டியிருக்கோம். ஆனால் நம்ம அடிக்ஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நம்மளுடைய கதையுடைய நாயகன் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாரு. அவர் என்ன அடிக்ஷனில் இருக்கிறாரு, அதிலிருந்து வெளியில் வர துடிக்கிற அவர் அதுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை. வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து பல கதைகள் மூலமாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய முதலாளி, அதாவது ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பணக்காரருக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது. தங்கம், வைரம், வைடூரியம் அப்படிங்கிறதும் அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, ரொம்ப பாசமானவங்க. எல்லா விதத்துலேயும் அவர் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆள் தான். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளால் நான் எதுலேயோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிற ஒரு திங்கிங் மட்டும் இருக்குது அவருக்கு. அதனாலேயே மன அமைதி கெட்டு போனதாட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதை அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்கிறாரு. அந்த நண்பர்கள் நிறைய பேர் ஃபேக்கான நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவங்க பலவிதமான அறிவுரைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவராகவே தன்னுடைய மனசில் நினைக்கிறாரு, நாம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத. இதற்கு அவருக்கு கடைசியாக ஒரு தீர்வு கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னா போதை. அவர் ரொம்பவே குடிகாரம் ஆயிடுறாரு. குடிக்கிறதுனால அவருடைய மன நிம்மதி கிடைக்கிறதாட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால அவர் குடிக்க ஆரம்பித்து தொடர்ந்து பல வருடங்கள் குடித்ததுனால அவர் ஒரு அடிக்ஷனுக்குள்ளால மாட்டிடுறாரு. அவருடைய சொத்தை இழக்கிறாரு. அவருடைய நல்ல குடும்ப செல்வங்களை எல்லாம் இழக்கிறாரு. குடும்பத்தை இழக்கிற நிலைமைக்கு வரும்போது அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரிக்ரெட் பண்ணுறாரு. நாம் இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எந்த விதத்துலேயும் அவரால் வெளியில் வர முடியலை அப்படின்னு புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் ஒரு பெரிய குருவானவரை பார்க்க போகிறார். அந்த குருகிட்ட போயிட்டு தனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்னால் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட முடியலை, அந்த போதையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த குரு ரொம்பவே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல் தூணை போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு ரொம்பவே கத்துறாரு. அந்த பெரிய பணக்காரர் பயந்து போயிடுறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு. குருவே, நீங்களாவே கையை எடுத்துட்டீங்கன்னா நல்லது, நீங்கள் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர அது உங்களை பிடிக்கல அப்படின்னு அந்த குருகிட்ட இந்த செல்வந்தர் சொல்கிறாரு. எப்படியோ ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அவர் அந்த குருவுடைய கையை எடுக்கிறாரு. எடுத்துட்டு குரு சொல்கிறாரு, இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ தான் சில விஷயங்களை தேடி போய் அதை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, நீ தான் விட முடியாமல் தவிக்கிற. ஆனால் அதுங்க யாரும் உன்னை பிடிச்சி வைக்கல. அதனால நீ இந்த சின்ன விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய குடிநோயை விட்டு நீ வெளிவர முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. அமைதியாக இருங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும். செயல்பட துவங்குவோம்.